அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 ராசிக்காரருக்குமே ஒவ்வொரு ராசி அதிபதியை பொறுத்து தான் அவங்களுடைய குணங்களானது இருக்கும். அப்படி நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு அவங்களோட குணங்களையும், அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களும், இந்த 2026 இந்த புத்தாண்டில் பிப்ரவரி மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும், அவங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் தான் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இந்த மேச ராசியில் பிறந்தவங்க எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறத விட எப்படி வாழ வேணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க தான் நம்மளுடைய மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேச ராசியை பொறுத்த வரைக்குமே குறைந்த வயதில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க. மேலுமே வாழ்க்கையை எப்படி வாழ வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் வாழ்வாங்க. இவங்க பொருளாதாரத்தில் உயர்வு பெற வேணும் அப்படின்னு நினச்சாங்களா, முதல்ல இவங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா நித்திய ஆலய வழிபாடு தாங்க. இந்த கோவில் வழிபாடு அவங்க செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். மேலுமே இவங்களுக்கு 2ஆம் வீடு அப்படிங்கிறது ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல குடும்ப பாங்கான இல்லத்தரசியை கொடுக்கக்கூடிய வீடு கட்டிய மனையோட கண்கள் கலங்க வைத்தாங்க அப்படின்னா இவங்க பொருளாதாரம் பாதிப்பானது அடையும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ரிஷபம் வீடு சுக்கிரனுக்குரிய வீடு. குடும்பத்தாரோட தேவைகளை அறிந்து செயல்பட்டால் இவங்களோட வாழ்க்கை மேலுமே வளர்ச்சி அடையும். இவங்களுக்கு குடும்பம் என்று அமைந்து குழந்தை பிறந்தவுடன் வாழ்க்கையில் சொந்த வீடு, வண்டி, வாகன வசதிகள் தானாகவே இவங்களுக்கு ஏற்படுங்க. மேஷத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால சுக்கிரன் 2க்கும் 7க்கும் அதிபதியாக இருப்பதனாலும் வாழ்க்கை துணையின் மூலம் வசதி வாய்ப்புகளானது உங்களுக்கு இயல்பாகவே அமையும். அதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள முடியுங்க. ரிஷபத்தில் சந்திரன் நட்சத்திரம் இருப்பதனாலும் சந்திரன் இவங்களுக்கு சுகஸ்தானாதிபதி என்பதனாலையும் இங்கு நாம் பார்க்க வேணும். இவங்களுடைய வீட்டில் அறுசுவை உணவுக்கு பஞ்சமே இருக்காது. மேலுமே கூட்டு குடும்பமாக பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க இருப்பாங்க. சில பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய சிந்தனையால் சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸும் இருக்கும். அதே மாதிரி எந்த பிரச்சனை எவ்வளவு சிக்கல் வந்தாலுமே அதை ஈஸியாக சமாளிக்க தெரிந்தவங்களும் இந்த மேசராசி நண்பர்கள். இந்த மேசராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு அற்புதமான ராசி, நெருப்பு ராசிங்க. இதனோட பலன்கள் அப்படிங்கிறது சுயநலம், பேராசை எதுலேயுமே இருக்கவே இருக்காது. மேலுமே இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட நம்ம பழகணும் அப்படின்னா அந்த மேசராசிக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு துணிச்சல் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே அது நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடன்ஸாகவும் இருப்பாங்க. மேலுமே இந்த மேசராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே தொழில், உத்தியோகம் இது எல்லாமே சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் பெயர்ச்சியாவது வழக்கம்தாங்க. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுமே அதனோட தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறாருங்க. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறாரு. சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்ய போகிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியில் அமரப்போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரியன், சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மகர ராசியில் அமர்கிறாருங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்கு. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் பார்க்க போகிறோம். மேசராசி நேயர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என அனைத்து விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிப்படியாக தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எல்லாத்தையுமே திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்வது ரொம்ப நல்லது. உங்களுக்காக முதல்ல நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. அடுத்தவங்களுக்காகவே எத்தனை நாள் நம்ம வாழ்கிறது அதை புரிஞ்சுக்கோங்க. மற்றவை எல்லாமே உங்களை தேடி வரும். கிரக நிலையை மாற்ற பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்களுக்காக யோசிக்கும் போது மட்டும்தான் குடும்பம், தொழில், நண்பர்கள் என எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. கிரக நிலைகள் அற்புதமான அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் தான் இருக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சியை கைவிடாமல் கடைபிடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசோர்வு, மனக்கலக்கம், ஏதோ ஒன்றை இழந்தது போல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உணர்வுகள்
வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியானது கிடைக்கும். மேலுமே இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே செய்து முடிக்கும் யோகமானது ஏற்படும். மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மாற ஆரம்பிக்கும். அதனால் தேவையில்லாத எல்லாமே சிந்திக்காமல் உங்களுக்கு என்ன விஷயமோ அது மட்டும் நீங்கள் சிந்திங்க. அதே மாதிரி குடும்பத்தாரோட மகிழ்ச்சிக்காக இருப்பது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். மேச ராசிக்காருக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் முருகர் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்காக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி அசையா மற்றும் அசையா பொருட்கள் சேர்க்கையானது ஏற்படுங்க. தொழிலில் ஏற்றம் ஏற்படும். முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் பயப்படாமல் துணிச்சலாக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருங்க. அதே மாதிரி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகளுமே அனைத்துமே நீங்கும். புதிய பொறுப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமே காத்திருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு நீங்கள் உங்களோட குடும்பத்தாரோட பயணம் செஞ்சு நிறைய பொழுதுபோக்கை அனுபவிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தாரோட தரமான ஒரு நேரத்தையுமே செலவிடுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் மன சோர்வடைவீங்க. இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்ப கவலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் ஒரு சாதாரண மாதமாக தான் இருக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதிக்கும் வகையில் தான் இருக்கும். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம மேசராசியில் நட்சத்திர பலன் ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேலுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் சஞ்சரித்தாலும் லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சந்திப்பதும் யோகக்காரகன் ராகுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகும். அதே மாதிரி தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். வேலை வாய்ப்புக்காக நீண்ட நாளாகவே காத்திருக்கிறவங்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகளுமே கிடைக்க சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள், கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தமே கிடைக்கும். உங்களோட பாக்கியாதிபதி மாதம் முழுவதுமே சகாயஸ்தானத்தில் வக்கரமாக சஞ்சரிப்பதனாலும் வக்கிர குரு பார்த்திங்களா 3 ராசிக்குரிய பலனை கொடுப்பார். அப்படிங்கிறதுனாலும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். எதிர்ப்பு, நோய் நொடி, வழக்கு போன்ற சங்கடங்கள் எல்லாமே விலகும். அதே மாதிரி திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்துவது உங்களுடைய திறமைன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நடப்பது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். அதே மாதிரி நீங்கள் கற்பக விநாயகரை வழிபட வாழ்க்கையில் பல நன்மைகள் உங்களை தேடி வரும். அடுத்ததாக பார்த்தோமா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு முன்னேறி கொண்டு போயிட்டுருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. உங்களோட ராசிநாதன் செவ்வாய் மாதம் முழுவதுமே 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழிலில் கூடுதல் அக்கறை செலுத்துங்க. அதே மாதிரி பிப்ரவரி 7 வரைக்குமே சுக்கிரன் உங்களோட ஆசைகளை எல்லாமே தூண்டி செலவுகளையுமே அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால பண விவகாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக எச்சரிக்கை தேவை. உங்களோட பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால சூரியனை கண்ட பணி போல சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. கலைஞர்களோட வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையுமே பிறகும். வியாபார லாபமே அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே முடிவிற்கு வரும். மேலுமே கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் முருகனை தொடர்ந்து வழிபடுங்க. எவ்வளவு கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், மனக்குழப்பம் எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாகவே குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு வாரம் வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருக வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி இந்த இரண்டிலுமே விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் முழு மனதோடு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல யோக பலன்கள் காத்திருக்கு. பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் மாதம் முழுவதுமே ஜீவனஸ்தானத்தில் புதனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கறதுனால எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும். நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. வியாபாரம், தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளுமே விலக ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. 5ஆம்
இடத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் அக்கறை தேவை. அதே மாதிரி சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்குமே பிப்ரவரி 12 அந்த நாளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சங்கர நாராயண வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். என்ன மேஷராசி நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.